Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம lending plate அப்படிங்கற ஒரு ஆன்லைன் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த மாதிரியான லோன் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் அப்ரூவல் தென் அந்த லோன் எலிஜிபிள் எவ்வளவு கொடுக்கறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் வர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ எலிஜிபிள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் லோவர் லிமிட் எலிஜிபிள் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ஹையர் லிமிட் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். அதே சமயத்துல நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸ்ல ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. அதே சமயத்துல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கம்ப்ளீட்டா ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா மட்டும் ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான பர்சனல் லோன் டீடைல்ஸ் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் அவுட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி இந்த லெண்டிங் பிளேட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2022 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதில் 2,27,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.2 இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமா 2,50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. இதை பொறுத்தவரைக்கும் யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அவங்க ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC தான் இருக்கிறாங்க. அப்படியே கீழே இவங்களுடைய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10,000 இருந்து அதிகபட்சமா 2,50,000 வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்றதாகவும் இதுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கு 3 to 15 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்கறதாகவும் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1 to 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கன்வர்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதுவும் 1 to 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 to 10% அப்படிங்கிறது இருக்கும். அதை தான் இங்கே சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 12% ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% அதிகபட்சமாகவே 36% உள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லுக் பீரியட் 3 days கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 20,000 அப்படிங்கிறது மந்த்லி இன்கம் இருக்கணும். உங்களுடைய இன்கம்மை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாம்பிளை தவிர்த்து நாம ரியல் டைம்ல இவங்க கொடுக்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல லோன் அப்ளை பண்ணலாமா வேணாமா, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லோன் அப்படிங்கிறது ரியல் டைம்ல நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயங்களை உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த லெண்டிங் பிளேட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் வெப்சைட் அப்படிங்கிறதும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெப்சைட்ல வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிசிக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ண தேவையில்லை, இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் கீழே வந்தோம் அப்படின்னா குட் கிரெடிட் இருந்தாலும் பேட் கிரெடிட் இருந்தாலும் இல்லை நோ கிரெடிட் ஸ்கோரே இல்லை அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது என்னன்னா இந்த அப்ளிகேஷன் வழி கிரெடிட் ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு அப்படின்னா பேன் கார்டை சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இன்கம் ப்ரூஃப்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும், அப்படி இல்லைனா உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டுடைய சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்களுடைய வெப்சைட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், ஓரளவுக்கு இந்த லெண்டிங் பிளேட் அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, தென் தேவையான டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். பட் இருந்தாலுமே இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ரியல் டைமில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் லோன் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் சேலரிடு பர்சனாக இருந்து நல்ல கிரெடிட் ப்ரொஃபைல் வச்சிருந்தா தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஒர்க்கிங் அண்ட் சிவில் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பொறுத்து தான் லோனுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறதும் உங்களுக்கான எலிஜிபிள் ஆஃபர் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.